வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. மும்பை போலீஸ் என்ற பெயரில் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருப்பதாக கூறி தேனியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற பெண் ஆராய்ச்சியாளரிடம் சுமார் 85 லட்சம் ரூபாய் பறித்த கும்பலைச் சேர்ந்த ஒருவரை டெல்லியில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். டிஜிட்டல் அரெஸ்ட் நூதன மோசடியின் பின்னணி என்ன? தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கெங்குவார்பட்டியைச் சேர்ந்தவர் 74 வயதான பெண்மணி பானுமதி. இவர் சென்னை ஐஐடி மற்றும் அமெரிக்காவில் உள்ள நார்த் கரோலினா பல்கலைக்கழகத்தில் முதுநிலை ஆராய்ச்சியாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். கடந்த மே 18ஆம் தேதி வரை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட நபர்கள் தங்களை மும்பை போலீஸ் என அறிமுகப்படுத்திக் கொண்டு பேசியுள்ளனர். அப்போது பானுமதியின் ஆதார் எண் மூலம் பெறப்பட்ட ஒரு சிம் கார்டு எண்ணின் வாட்ஸ்அப் மூலம் பொதுமக்களுக்கு ஆபாச படங்கள் அனுப்பப்பட்டிருப்பதாக கூறி பானுமதி மீது குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் ஹவாலா பண பரிவர்த்தனை நடந்திருப்பதாகவும் புகார் கூறினர். இது தொடர்பாக ஒருவரை கைது செய்திருப்பதாகவும் அது தொடர்பாக உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருப்பதாகவும் கூறி மிரட்டி தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் அவரை கொண்டு வந்துள்ளனர். அதாவது தனி அறையில் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை இருப்பிடத்தின் படத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் எனவும், டிஜிட்டல் அரெஸ்டில் இருப்பதால் விசாரணை முடியும் வரை யாரிடமும் இது குறித்து எந்தவித தகவலும் தெரிவிக்க கூடாது என்றும் கூறி மிரட்டி தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். இதனிடையே பண பரிவர்த்தனை தொடர்பாக வங்கிக் கணக்கை விசாரணை நடத்த வேண்டும் என்பதால் நாங்கள் கூறும் வங்கிக் கணக்கிற்கு பணம் செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். அதனை நம்பிய பானுமதி அவர்கள் குறிப்பிட்ட வங்கிக் கணக்கிற்கு 84,50,000 ரூபாய் பணத்தை அனுப்பி வைத்துள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்ட அந்த நபர்கள் அதன் பின் எந்தவித தொடர்பும் இன்றி இருந்ததால் பானுமதி சந்தேகமடைந்துள்ளார். இதுகுறித்து தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கடந்த மாதம் பானுமதி புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் விசாரணை நடத்திய சைபர் கிரைம் போலீசார் பானுமதி செலுத்திய வங்கிக் கணக்கு டெல்லியில் இருப்பதை கண்டுபிடித்தனர். டெல்லி சென்று தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்திய போலீசார் துவாரகா பகுதியில் பதுங்கியிருந்த 34 வயதான அபிஜித் சிங் என்பவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். டெல்லி வரை தேடி வரமாட்டார்கள் என நினைத்தவரை தட்டி தூக்கிய தமிழக சைபர் கிரைம் போலீசார் அவரிடம் இருந்து 44,000 ரூபாய் ரொக்கம், 5 செல்போன்கள், ஒரு லேப்டாப், 103 கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகள், 28 செக் புக்குகள், ரப்பர் ஸ்டாம்புகள் உள்ளிட்டவற்றை கொத்து கொத்தாக கைப்பற்றினர். டெல்லி துவாரகா நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்திய பின் அவரை மேல் விசாரணைக்காக தேனிக்கு அழைத்து வந்தனர். அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் இந்த மோசடியில் மேலும் பலருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. பிடிபட்டவர் கொடுத்த தகவலின் பேரில் குற்றவாளிகளின் தகவல்களை பட்டியலிட்ட போலீசார் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் இருந்த சுமார் 1 கோடி ரூபாய் பணத்தை முடக்கி வைத்தனர். அவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ள போலீசார் பிடிபட்ட அபிஜித் சிங்கை சிறையில் அடைத்தனர்.